அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. நாம் வரவிருக்கும் 2025 ஆண்டு ஜனவரி 1 365 நாட்களுக்கும் 365 தலைப்புகளின் கீழ் வேத வசனங்களை வாசித்து பகிர இருக்கிறோம். நீங்கள் இதை அனுதினமும் கேட்டு தியானித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இதை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களிடமும் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இன்று நாள் 126. தலைப்பு பொய்சாட்சி. யாத்ராகமம் 20:16. பிறனுக்கு விரோதமாய் பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. நீதிமொழிகள் 6:16-19 வரை. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன: மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, கர்த்தருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. நீதிமொழிகள் 19:9. பொய்சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான். நீதிமொழிகள் 24:28-29 வரை. நியாயமின்றி பிறனுக்கு விரோதமாய் சாட்சியாக ஏற்படாதே. உன் உதடுகளினால் வஞ்சகம் பேசாதே. அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன், அவன் செய்கைக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரிகட்டுவேன் என்று நீ சொல்லாதே. மத்தேயு 26:59-60. பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக பொய்சாட்சி தேடினார்கள். ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் வந்து பொய்சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை.